கோபி பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோகமாக ரூமுக்கு கிளம்பி போக உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடியே வராங்க. வந்து பார்த்திங்கன்னா ஏன் கோபி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பசங்களுக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணுறேன், எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறேன், ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கடைசியில் அவங்க அம்மா பின்னாடி தான் நிற்கிறாங்களே தவிர என் மேலே ஒரு உண்மை அளவு கூட வந்து பாசம் காட்ட மாட்டாங்க. நான் என்ன தான் நம்ம பசங்க மேலே அக்கறையாக நடந்துக்கிட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா தான் முக்கியம். அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்காக கவலைப்பட நான் இருக்கேன்டா, யாரும் இல்லைன்னு நினைக்காதடா அப்படின்னு சொல்லு. நீங்கள் இருக்குங்கம்மா, நீங்கள் என்னோடய உயிர், உங்களால் தான் நான் வந்து இத்தனை நாள் வீட்டில் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகி, நீங்கள் எங்கேம்மா அங்கே என் கூட வந்து கஷ்டப்பாருங்க, நீங்கள் இங்கே இருமா, உங்கள் பேர பசங்களெல்லாம் பார்த்துட்டு இங்கே சந்தோஷமாக இருமா, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என் மகன் இருக்கிற இடத்துல தான் எனக்கு சந்தோஷம். நீயும் அங்கே இருந்துன்னு நான் இங்கே இருந்துன்னு நீ எப்படி இருப்பியோ, உடம்பு சரியாக இருந்தால் தனியாக கஷ்டப்படவில்லை, உன்னே நினச்சினே நானும் கஷ்டப்பட விட்டேன், அதனால் நான் உன் கூட வந்துடுறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுரு, நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட போய் பார்த்திங்கன்னா சரிம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, நானும் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கோபி வெளியே கிளம்ப அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா வராரு. வந்தவர் பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே நிற்க வச்சு, உன் பொண்ணும் என் பையனும் சம்மந்தப்பட்டு தானே ஊரை சுற்றுனாங்க, இதில் என் பையனை மட்டும் அடித்ததில் என்ன நியாயம், அவன் எவ்வளோ நல்லா படிக்கிற பையன், அவன் எவ்வளோ அடிபட்டு அங்கங்கே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான், அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்களா, இது எந்த வித நியாயம் அப்படின்னு சொல்ல உடனே இதே கேட்ட எல்லையும் பார்த்திங்கன்னா என்னடா இங்கே வந்து பிரச்சனை பண்ண பார்க்குறியா, அது ஒழுங்கு மரியாதை போயிடல, நான் போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷ் அப்பா கோவப்பட்டு, அப்படியா கூப்பிட்றேன், நீங்கள் நான் பண்ண எல்லா விஷயத்தையும் நானும் சொல்கிறேன், இவங்க 2 பேர் தான் சம்மந்தப்பட்டு ஊர் சுற்றினாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறேன், அப்போ தெரியும் யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கி இதை எடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா சமாதானப்படுத்தி பார்த்திங்கன்னா செல்லியை வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஆட்டோ ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கி வந்துட்டு என்னடா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம என்ன சமாதானம் பேசிடலாமா, இதோட இந்த பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா பாக்கியம் வந்துட்டு நான் செல்விக்கிட்ட பேசுகிறேன், நம்ம பேசி இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா முடிங்க ஒரு வேலைக்காரி வீட்டுக்காரனுக்கு இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடனா அவன் காலில் போய் விழுறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியம் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆயிடுது. அத்தை பண்ணதெல்லாம் நாம் தப்பு, இதில்னா அவங்க காலில் போய் நாம் விழணுமான்னு சொல்லி எகத்தாளமாக பேசுகிறீங்க, நம்ம பொண்ணும் ஆசைப்பட்டு தானே சொன்னா சுற்றினா, அவனை மட்டும் எதுக்கு அடிக்கிறீங்க, நியாயமாக நம்ப பண்ணி சேர்த்துல தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண உடனே ஈஸ்வரி பார்த்திங்கன்னா இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ இப்படியே சொல்லிட்டு இருப்பாக்கியா, கடைசியில் யாருமே உன் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, எல்லாருமே உன்னை விட்டு போயிட்டு போகிறாங்க, நீங்கள் இப்படியே எப்படியான கூத்து அடிச்சுட்டு இருங்க, நானும் கோபியும் இன்றைக்கி சாயந்தரமே வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இப்போ கோவமாக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.